NME குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் 4th யூனிட் 3rd யூனிட் வரைக்கும் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 4th யூனிட் வந்து ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். ரேஷியோனா தி ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் in the same units is a fraction that one quantity is of the other. This is a ratio. அடுத்தது proportion வந்து the equality of two ratios is called proportion. அதில் நோட் அதாவது ஃபார்முலா நம்ம நோட் எடுத்துக்கிறது என்னென்னா, if a by b னா equal to c by d அப்படி இருந்தால் then a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d ன்னு எழுதலாம். இது ஒரு ரிசல்ட்னு சொல்லுது. ரிசல்ட் இதை யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளில். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், if a ratio b equal to 5 ratio 9 and b ratio c equal to 4:7 இஸ்ட்னு சொல்லலாம் அல்லது ரேஷியோன்னு சொல்லலாம். ஃபைண்டு கண்டுபிடிக்கிறது என்னென்னா a is to b, b is to c and a is to c கண்டுபிடிக்கணும். given a is to b அப்படின்னா 5 அது கொடுத்துருக்குற கொஸ்டின் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா b is to c அதுவும் கொடுத்துருக்குறாங்க given. இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா 7 4/4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ரேஷியோ 7 into 4/4. அப்போ திஸ் இஸ் எடுத்தோம்னா திஸ் இஸ் 4 கேன்சல் ஆகி 9. ரேஷியோ இது 97, இது 9/4. ஸோ 97 63/4. ஸோ நவ் a is to b is to c equal to ஏங்கிறது 5 is to bங்கிறது 9 is to cங்கிறத கண்டுபிடிக்கணும். and 63/4. ஸோ 4 LCM எடுத்தோம்னா 5 20 9 36 is to 63. this is the answer. அப்போ ஆல்சோ a is to b is to c கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a is to c கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக இது ஆல்சோ a by c equal to a by b into b by c equal to a is to b வந்து a by bன்னு எழுதணும். அப்போ நான் a is to b யோட ஆன்சர் தான் 5/9. அதே போல் b is to cங்கிறது 4/7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 20/63. a is to c equal to 20:63 ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டு 4, 9, 12. இதெல்லாம் ஒரு அடுத்த ஃபோர்த்து டேர்ம் என்ன, இதெல்லாம் ஒரு குரூப் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது மாதிரி மாடல். சொல்யூஷன் லெட் 4:9 ஈக்குவல் டு தான் இது டபுள் இஸ்ட் 12:x. தெரியாத நம்பரை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 4வது தானே கண்டுபிடிக்கணும், அதனால் 4வது எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். தென் இது 4:9 வந்து 4/9. 12:x வந்து 12/x. ஸோ டினாமினேட்டரை இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறோம் 4x. டினாமினேட்டரை உள்ள 9 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறோம் 9 into 12. ஸோ x equal to 9 into 12 divided by 4. 4க்கும் 12 கடிச்சா 3, 9 7 23. ஸோ ஃபோர்த்து டேர்ம் வந்து 27 ஆன்சர் 27. அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் x is to y equal to 3:4, find 4x plus 5y is to 5x minus 2y. இது ஈஸியானதான். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ given x is to y னா x equal to 3, y equal to 3 எப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது x by y equal to 3/4ன்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து x by yக்கு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ இதுலேருந்து என்ன இதை வெளில எடுப்போம், y வெளில எடுத்தால் x by y கிடச்சிரும். இதிலிருந்து y வெளில எடுத்தால் x by y கிடச்சிரும். y கேன்சல் ஆகிரும். ஸோ திஸ் இஸ் அப்போ என்ன கிடைக்கும், x by yயோட வேல்யூ 3/4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடும். 4 கேன்சல் ஆகி 3 + 5. இதில் வந்து 4 மல்டிப்ளை 5 மல்டிப்ளை 15/4. 4 LCM எடுத்தோம்னா திஸ் இஸ் 8. சரிங்களா. அப்போ 3 மைனஸ், ஸோ இங்கே இது இல்லை. ஸோ இது I3 15, இது திஸ் இஸ் 4 மைனஸ் 2. எல்சிஎம் எடுத்தோம்னா 8/4. 4 மேலே போயிடும். 15 8 போச்சுன்னா 7. அப்போ என்ன 32/7 ஆன்சர். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான்.
So example, suppose x varies inversely as square of y, and when y equal to 3 then x equal to 4, find x when y equal to 6. So x varies inversely a square of y. அப்போ y கொடுத்துருக்கான், x கொடுத்துருக்கான், இதுலேருந்து find x when y equal to 6 இருக்கும்போது x ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ லெட் x equal to என்னன்னு தெரியாதனால k by y ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதனுடைய சப்போஸ் x வேரியஸ் inversely as square of y. அப்போ inversely square of y, k by y square, where y, k is a constant. When y equal to 3, we have x equal to 4. எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4 x பதிலாக 4 ஈக்குவல் டு k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 94 36. அப்போ k ஈக்குவல் டு 36 கொடுத்து நான் வென் y ஈக்குவல் டு 6 கொடுத்தோம்னா x ஓட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 36 by 36 1, x ஈக்குவல் டு ஆன்சர் 1. ஸோ அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள், if 5% of x is the same as 20% of y, then x ratio y கேட்குறாங்க ஆன்சர். x% of 15% of x is the same as 20% of y. அப்போ given 50% of x equal to 20% of y, that implies 15 by 100 of x. Half na is multiply 20% க்கு 20 by 100 of y. ஸோ அப்போ இதுலேருந்து x by y இங்கே டிவைட் பண்ணிடுறேன். அப்போ x by y equal to இதை டிவைடில் உள்ளது மல்டிப்ளை போயிடும், இங்கே மல்டிப்ளை உள்ளது டிவைடில் வந்துடும். இங்கே இப்போ 100 அடிக்கிட்டு 20 by 15, 20 by 15 அடித்தா 4 by 3. அப்போ x is to y வந்து 4 is to 3 ஆன்சர். x is to y வந்து 4 by. ரைட்டா? அடுத்த எக்ஸாம்பிள், if 2a equal to 3b and 4b equal to 5c, then a is to c is. அப்போ given இதுலேருந்து a by b கண்டுபிடிச்சிரு, இதை டிவைட் பண்ணால் 2 by 3, it's 3 by 2, and bc வந்து b by c வந்து 5 by 4. நான் a by c கண்டுபிடிக்கணும். a by c வேணும்னா ரெண்டு b ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். அப்போ a by b யோட வேல்யூ b by c யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 15 by 8. ஸோ a is to c வந்து 15 is to 8. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7, if x equal to y equal to 2 is to 1, then x square minus y square ratio x square plus y square is dash கேட்குறாங்க. இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ given x is to y equal to 2 is to 1, then x by y equal to 2 by 1, ஸ்கொயர் பண்ண x square by y square 2 by 1 the whole square, அப்போ 4 by 1. ஸோ x square y square equal 4 by 1. now நம்மளுக்கு தேவை x square minus y square divided by இஸ்ட்னா a is to b வந்து a by b ன்னு எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஈக்குவல் டு x square வேல்யூ 4, y square வேல்யூ 1ன்னு கொடுத்துட்றேன். எடுத்து கொடுத்தேன்னா 3 by 4. அப்போ இதனுடைய ரேஷியோ 3 is to 5. அடுத்த எக்ஸாம்பிள் 8, if a plus b is to b plus c is to c plus a na equal to 6 ratio 7 ratio 8 and a plus b plus c equal to 14, then the value of c is, c யோட வேல்யூ கேட்குறாங்க. let a plus b equal to 6k, b plus c வந்து 7k, இது 8kன்னு எடுத்துக்கிறேன். தென் 3 ஆட் பண்ணுறேன், a plus b plus b plus c plus c plus aன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணால் 3k ஆட் பண்ணால் 6 7 13, 13 8 21k. இது 2a plus 2b plus 2c, 2 காமன் எடுத்துகிறேன், a plus b plus c. ஸோ 2 into a plus b plus c யோட வேல்யூ 14. ஸோ k யோட வேல்யூ 2 into 14 divided by 21. 21 40 2 by 3, ஸோ 4 by 3. அப்போ k யோட வேல்யூ 4 by 3. இந்த k யோட வேல்யூ எடுத்து a plus b ல கொடுத்தா 6 into இது a plus b யோட வேல்யூ 8. ஸோ c யோட வேல்யூ வேணும். அப்போ என்ன, a plus b plus c மைனஸ் ab ஆல் கழிச்சிட்டோம்னா c கிடச்சிரும். அப்போ a plus b யோட வேல்யூ 14, a plus b plus c யோட வேல்யூ 14, a plus b யோட வேல்யூ 8, 14ல் 8 போச்சுன்னா 6 ஆன்சர் c யோட வேல்யூ.
அடுத்த எக்ஸாம்பிள் if x by 5 equal to y by 8 then x plus 5 equal to y plus 8 is equal to dash கேட்குறேன். ஸோ இது this is a kன்னு வச்சுக்கிறேன். then x equal to 5k and y equal to 8k ரெண்டையும் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அதே போல் இதில் எடுத்து கொடுத்தேன்னா this is x plus 5 divided by y plus 8னா 5k plus 5 8k plus 8. ஸோ 5 காமன் எடுத்து k plus 1 k plus 1 ஆன்சர் ஆகி 5 by 8 ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா if x squared plus 4y squared equal to 4xy then x ratio y is solution given that x squared plus 4y squared equal to 4xy. அப்போ this is அப்போ என்ன கிடைக்கும்பா, அப்போ x squared plus 4y squared இதை ஈக்குவல் கொண்டு வந்துடுறேன் minus 4xy. இது a minus b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் பிரிச்சுக்கிறோம். அப்போ இது ஸ்கொயர்டு இங்கிட்டு போனால் பிரிச்சிடும் x minus 2y. this is x equal to 2y. அப்போ x by y equal to 2 by 1. x ratio y equal to 2:1 ஆன்சர். சிம்பிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். அடுத்த செக்ஷன் வந்து பார்ட்னர்ஷிப். when 2 or more than 2 persons run a business jointly, there are partners and the deal is known as partnership. பார்ட்னர்ஷிப்னா உங்களுக்கு தெரியும், 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர் பண்ணுறது இஸ் பார்ட்னர்ஷிப் ஒரு பிஸ்னஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மனோஜ் அண்ட் வினோத் started a business by investing 1,20,000 1,20,000 and 1,35,000 respectively. Find the share of each. அப்போ மனோஜுக்கு எவ்வளோ ஷேர், 2 பேர் சேர்ந்து போட்டிருக்க அமௌண்ட் இது. இப்போ மனோஜோட ஷேர் எவ்வளவு, வினோத்தோட ஷேர் எவ்வளவு, அவுட் ஆஃப் annual profit of 35,700 35,700 ரூபாய் ப்ராஃபிட் லாபம், வருஷத்துக்கு 35,700 ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ அவங்களோட ஷேரிங் ஈச் ஷேரிங் எவ்வளவு. let a ratio of their share இப்போ 1,20,000 இஸ்டு 1,35,000 அதை ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 24/27, அதை அடித்தோம்னா 8/9 ஈக்குவல் டு 8:y 9. மனோஜோட ஷேர் வந்து மொத்தம் ஆனுவல் ஷேர்லேருந்து இதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். 35,700 × 8/70. அப்போ இதை அடித்தோம்னா 16,800 ரூபா மனோஜோட ஷேர். வினோத்தோட ஷேரிங் வந்து அதே போல் வினோத்துக்கு வந்து 35,700 ரூபா 9/70. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வகுத்தோம்னா 18,900. ஸோ மனோஜோட ஷேரிங் வந்து 16,800, வினோத்தோட ஷேரிங் வந்து 18,900 ஆன்சர். சரிங்களா? அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 A, B and C start a business each investing 20,000 ரூபாய். after 5 months A withdraw capital A withdraw 5,000, B withdraw 4,000 and C invest 6,000 more. At the end of the year a total profit of 69,900 was recorded. Find the share of each sharing எவ்வளவு. அப்போ ரேஷியோ ஆஃப் தி கேபிட்டல் ஆஃப் A, B and C. அப்போ 20,000 × 5 + 15,000 × 7 ரேஷியோ 20,000 × 5 + 16,000 × 7. அப்போ இது இங்கிட்ட உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 20,000 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 20,000 2,05,000, இதை மல்டிப்ளை 2,12,000, இதை மல்டிப்ளை 2,82,000. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 1,000ஆல் டிவைட் பண்ணிடுறேன். மொத்தமாக 1,000ஆல் டிவைட் பண்ணால் 205 = 212 = 282. அப்போ ஏயோட ஷேர் வந்து 69,900 × இந்த
205 டிவைடட் பை 699. 699 என்ன, இது மொத்தமாக கூட்டினா 699. இது 205, 212, 282, 699 டிவைட் பண்ணிடுறேன் மொத்தமாக ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அடிச்சு பண்ணால் 20,500. 20,500. அடுத்து பியோட ஷேர் வந்து 69,900 இன்ட்டு 212 டிவைட் பை 699. இது என்னென்னா 21,200. அதை விட சியோட ஷேர் வந்து 69,900 இன்ட்டு 282 டிவைட் பை 699 டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 28,200. இதுதான் ஏயோட ஷேர், பியோட ஷேர், சியோட ஷேர், ஈச் ஷேர். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்னர்ஸ் ஏ கமா பி கமா சி இன்வெஸ்ட்டு 36,000 கமா 45,000 அண்டு 54,000 respectively in a business out of your total profit of 37,500 சி ஷேர் கேட்குறாங்க. அப்போ ஏ இஸ்ட் கிவன், ஏ இஸ்ட் பி இஸ்ட் சியோட வேல்யூஸ் அது 1000 டிவைட் பண்ணிட்டோம்னா 4:5:6. now சி ஷேர் வந்து 37,500 இன்ட்டு 6/15. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 × 4 15. ஸோ இது ரெண்டுனா 15,000. அப்போ சியோட ஷேர் வந்து 15,000 ஆன்சர். ஸோ ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் இன்வெஸ்டடு இன் எ பிஸ்னஸ் they earned some profit which they divided in the ratio of 2:3. If X invested 40,000, the amount invested by Y is dash. But suppose Y invested by Y, small y எடுத்துக்கிறேன், then 2/3 equal to 40,000 divided by Y. That implies Y equal to Y தான் வேணும்னா இதை டிவைட் கொண்டு வந்துடும், இதை மல்டிப்ளை போயிடும். அப்போ 3/2 மாற்றிடும். இப்போ 2க்கு கிடச்சா 2 20,000. அப்போ 20 × 3 மல்டிப்ளை 60,000 ஆன்சர் ஒய்யோட ஷேர். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் 700 rupees is divided among A, B, C so that A received half as much as B and B half as much as C. Then C share is dash. Let C equal to X. Then B equal to X/2 and A equal to X/4. A is to B is to C equal to X/3. C X/4 is to X/2 is to X. 1:2 is to 4. Therefore C is share. So 700 into 4/7 equal to 400. அடுத்து பார்த்தீங்கன்னா A, B and C contract a work for 1,100. A and B together are to do 7/11 of the work. C share is. Solution given A plus B is to C equal to A plus B on the 7/11 is to 4/11. So 7 is to 4 answer. இப்போ சியோட ஷேர் வந்து 1,100 into 4/11. ஸோ 11க்கு வந்து கிடச்சா 100. அப்போ 400 ஆன்சர். சியோட ஷேர் வந்து 400. அடுத்து பார்த்தீங்கன்னா allegation and allegation. Allegationங்கிறது it is a rule that enable us to find the ratio in which two or more integradients at the given price must be mixed to produce a mixture at a given price. இது ஜென்ரல் ஃபார்மு, இந்த அலிகேஷனோட ஜென்ரல் ஃபார்மு. மீன் ப்ரைஸ் எம்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ யூனிட் குவான்டிட்டி ஆஃப் அதை டின்னு வச்சுக்கிறேன். இது எம் மைனஸ் சி. ஸோ டி மைனஸ் எம், இங்கே டியிலேருந்து எம்மை கழிச்சு டி மைனஸ் சி.
அடுத்து சிங்கிறது என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ், சிபி ஆஃப் யூனிட் குவான்டிட்டி ஆஃப் சாப்டர். அப்போ இது எம் மைனஸ், இதுலேருந்து இதை கழிக்கணும், கழிச்சு எம் மைனஸ், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி டி மைனஸ் எம், இதுலேருந்து இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எம் மைனஸ், இதுதான் ஜென்ரல். ஸோ அப்போனா சாப்டர் குவான்டிட்டி இஸ் டியரர் குவான்டிட்டி. ஸோ டி மைனஸ் எம் இஸ் டு எம் மைனஸ் சி, இது ஒரு ஃபார்முலா. இதை வச்சு தான் எல்லாம் செய்ய போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள், இன் வாட் ரேஷியோ மஸ்ட் டி அட் 62 rupees per kg be mixed with tea at 72 per kg per kilogram so that the mixture must be worth 64 rupees 50 paisa per kg. அப்போ 6200 ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 7200 பைசா, இது பைசா 6200 பைசு, இது 7200 பைசா. ஸோ மீன் ப்ரைஸ் வந்து 6450 ரூபா 50 பைசா. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணேன்னா 750, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணேன்னா 250. அப்போ டி ஆஃப் ஃபஸ்ட்டு கைண்ட் ரேஷியோ டி ஆஃப் செகண்ட் கைண்ட். அப்போ 750 இஸ்ட்டு 250. அப்போ இதை அடித்தோம்னா திஸ் இஸ் 3:1. எப்படி அடிக்கலாம்? 250 டிவைட் பண்ணிட்டா 3:1. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள், இன் வாட்டர் ரேஷியோ மஸ்ட் வாட்டர் பி மிக்சடு வித் மில்க் டு கிவ் கெயின் 20% பை செல்லிங் தி மிக்சர் அட் காஸ்ட் ப்ரைஸ். Let cost price of milk be 1 rupee per liter, then SP of 1 liter of milk mixture equal to 1 rupee. Gain obtained 20%. Gain obtained 20%. Therefore, cost price of 1 liter of mix 100 by 120 into 1 equal to 5/6. இப்போ 5/6 இது 1 rupee, this is a 0. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சு வர்றது this is 1 minus 5/6லேருந்து 1/6, இதுலேருந்து இதை செப்ராக்ட் பண்ணால் 5/6. ஸோ ரேஷியோ ஆஃப் வாட்டர் அண்ட் மில்க் 1/6 ரேஷியோ, 5/6 ரேஷியோ. 6 எழுதிக்கோங்கன்னா 1:5 ஆன்சர். ஸோ அதே போல் தான் இந்த எக்ஸாம்பிள். A man traveled a distance of 90 kilometers in 9 hours. 9 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ பார்சியலி ஆஃப் ஃபுட் அட் 8 kilometers per hour and partially on bicycle at 17 kilometers per hour. Find the distance traveled on foot. ஸோ மொத்த வேல்யூ 100 1 ஹவருக்கு 100 kilometers. ஸோ திஸ் இஸ் a 1, திஸ் இஸ் a distance 8 kilometers. அப்போ இதுலேருந்து செப்பரேட் பண்ண 17ல் 10 போச்சுன்னா 7 kilometers, 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ ரேஷியோ ஆஃப் டேக்கன் 7:2. Thus out of 9 hours he took 7 hours of food. Therefore the distance covered on foot 8 into 7 equals kilometer. 8 into 7 kilometer equal to 56 kilometers. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் தான். இது அடிக்கடி இந்த மாதிரி மாடல் வந்து ஒன்று கேட்டுருவாங்க. A sum of 118 was divided among 50 boys and girls such that each boy received 2 rupees 60 paise and each girls 1 rupee 80 paisa. Find the number of boys and girls. So average money received by each equal to 118 ரூபாய் divided by 50. So 2 ரூபாய் 36 பைசா is each average. அப்போ 2 ரூபாய் 36 பைசா 236 பைசா. This is 180 பைசா, this is 260 பைசா. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடுறேன்.
சப்ராக்ட் பண்ணால் 56. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 24. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 56 ரேஷியோ 24. இதை அடித்தோம்னா 7:3. நம்பர் ஆஃப் பாய்ஸ் 50 into 7/10. ஸோ 7 ஆட் பண்ண 10, ஸோ 7/10 ஈக்குவல் டு 35. அதே போல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 50 minus 30. 50 minus 30. This is 15. So this is a அடுத்த example. அதே போல் தான் இந்த example. A man covered a distance of 2000 km in 18 hours, partially by bus at 72 km per hour and partially by train at 160 km per hour. The distance covered by bus is dash. So இப்போ average distance traveled in 1 hour 2000 divided by 18 km equal to 1000 by 9. 1000 by 9 kilometer. We have upper this is a distance covered in 1 hour by train 160. Distance covered in 1 hour by bus 72. So this is the 1000 by 9 average வந்து 1000 by 9. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். This is 4040 divided by 9. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா this is 352 divided by 9 answer. So ratio of time taken 440 divided by 20 is to 352 divided by 90 equal to 5:4 ratio. Out of 18 hours time taken by bus. அப்போ என்ன பண்ணணும் அடுத்து out of 18 hours time taken by bus 18 into 5 by 9 hours equal to 10 hours. அப்போ therefore நம்ம கண்டுபிடிக்கிறது distance covered by bus in 10 hours equal to 72 into 10 kilometers. So 72 into 10 வந்து 720 kilometers. இதுதான் இதனுடைய ஹோம்ஒர்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து எழுதிக்கங்க. இது திஸ் இஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். திஸ் இஸ் எத்தனை 10 ப்ராப்ளம் இஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். சரிங்களா?